பிரியோ நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு கவர் டிரைவ். இந்த நிகழ்ச்சியில் வந்து சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸோட ஹோம் கிரவுண்ட் வாங்கேடி ஸ்டேடியத்தில் ஆட போகிறாங்க. ஸோ இன்னைக்கு நடக்க போகிற மேட்சை பற்றி நம்ம வந்து ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் ஷோ வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீ மேட்ச் அனாலிசிஸில் வந்து முதல்ல வந்து நம்ம கிரவுண்ட் டைமென்ஷன்ஸாக பார்த்துடலாம். ஸோ ஸ்கொயராக வந்து பார்க்கும்போது வாங்கேடி ஸ்டேடியத்தில் வந்து ரொம்ப சின்ன ஸ்கொயராக இருக்குது. ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் பார்க்கும்போது 64 மீட்டர்ஸ் மட்டுமே. ஸோ பவுலர்ஸ் வந்து ஷார்ட் ஆஃப் த லென்த் போட்டாங்கன்னா பேட்டர்ஸ் வந்து பொழந்து கட்டுருவாங்க. ஸோ ஆன் ஸ்ட்ரெயிட் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 82 மீட்டர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டில் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ டைமென்ஷன்ஸ் பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் சரி, ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்டில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் அதே போல் வந்து ஷார்ட்டஸ்ட் பவுண்ட்ரிஸ் இன் ஸ்கொயர்ஸ் இந்தியாவில் வந்து சொல்லிக்கலாம் வாங்கேடி ஸ்டேடியம். ஸோ இந்த வாங்கேடியம் ஸ்டேடியத்தில் வந்து நம்ம வந்து எப்படிலாம் வந்து டாஸ் அதே போல் டியூ ஃபேக்டர் இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் பார்த்துடலாம். ஸோ டியூ ஃபேக்டர் பார்க்கும்போது வந்து டியூ ஃபேக்டர் வந்து பெரிய அளவுக்கு இம்பேக்ட் காட்டும் வாங்கேடி ஸ்டேடியத்தில். அரேபியன் கடல் வந்து பக்கத்தில் இருந்தால் கூட வந்து பெரும்பாலும் நம்ம சொல்லிக்கலாம், ஏன் இந்த சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து டியூ ஃபேக்டர் அந்தளவுக்கு இல்லை, மும்பையில் கூட அந்தளவுக்கு இம்பேக்ட் இருக்காதுன்னு அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் இல்லை, மும்பையில் வந்து பெரிய அளவுக்கு இம்பேக்ட் காட்டும். ஸோ பேட்டர்ஸ் வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாஸ் ஜெயிச்ச பிறகு வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தாங்கன்னா அந்த டீமுக்கு வந்து பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் வந்து பேட்டிங் கூட வந்து செகண்ட் சேஸ் பண்ணும்போது கூட நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டியூ ஃபேக்டர் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஏன்னா வந்து பவுலிங் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பவுலர்ஸ்க்கு கிரிப் கிடைக்கிறதுக்கு. அட் சேம் டைம் வந்து பார்க்கும்போது பவுலிங் கூட வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கோரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இல்லைனா வந்து ஃப்ளாட் விக்கெட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் வாங்கேடி ஸ்டேடியம் பிச்சை பற்றி பேசும்போது. ஸோ ஃப்ளாட் விக்கெட்டில் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலை, நீங்கள் ரன்ஸ் அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா வந்து அதை வந்து மறுபடியும் சேஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஈஸி தான். பட் ஸ்டில் ஒருவேளை ஆப்போசிஷனோட டீம் அட்டாக் வந்து பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அடுத்து நம்ம வந்து ஹெட் டு ஹெட் பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் வந்து வாங்கேடி ஸ்டேடியத்தில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் இது வரைக்கும் 39 மேட்ச் ஆடினாங்க. அதில் 18 மேட்ச் வந்து சிஎஸ்கே ஜெயித்தாங்க, 21 மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு அதிகமாக வந்து வின்னிங் பர்சன்டேஜ் இருக்குது அவங்களோட ஹோம் கிரவுண்டில். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், மும்பை கூட வந்து பார்த்திங்கன்னா சரிசமமாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து இந்த சாம்பியன்ஷிப் கோப்பை வாங்குறதுல வந்து அவங்களுக்கு வந்து அந்த வரலாறு இருக்கிறனால கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. அதே போல் சிஎஸ்கேவோட ஹையஸ்ட் ஸ்கோர் மும்பை இந்தியன்ஸ் கூட பார்க்கும்போது 218 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. சிஎஸ்கேவோட லோவஸ்ட் ஸ்கோர் வந்து பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் கூட 79 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. நம்ம இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ் பார்க்கும்போது அவங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 219 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதே போல் வந்து மும்பை இந்தியன்ஸோட லோவஸ்ட் ஸ்கோர் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே பார்க்கும்போது 136 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன் பேப்பர்ஸில் இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான டீம் எடுத்திருந்தாங்க. இந்த முறையும் வந்து ஸ்ட்ராங்கான டீம் எடுத்திருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து ரிசல்ட்ஸ் அவங்க சார்பாக வரல. அதை பற்றி நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக பேசலாம். பட் அதுக்கு முன்னால் வந்து வாங்கேடி ஸ்டேடியத்தில் வந்து ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது மொத்தமாக இது வரைக்கும் 13 மேட்ச் ஆடி இருந்தாங்க. 5 மேட்ச் மட்டுமே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சாங்க, 8 மேட்சஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து வின்னிங் பர்சன்டேஜ் வாங்கேடி ஸ்டேடியத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக தான் இருக்குது மும்பை இந்தியன்ஸ்க்கு. சிஎஸ்கேவோட ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கேடி ஸ்டேடியத்தில் பார்க்கும்போது 206 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்கோர் ஆன் பேப்பர் பார்க்கும்போது. பட் இது ஒரு ஃப்ளாட் விக்கெட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக அதை வந்து சேஸபிள். ஃபஸ்ட்டு ஸ்கோர் அடித்தா கூட வந்து 206 இது சேஸபிள் தான். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த முறை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஸ்கோர் கொண்டு வரணும் ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாங்கன்னா. அதே போல் வந்து லோவர் ஸ்கோர் பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து 79 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஹெட் டு ஹெட் பார்த்தாச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு. அதே போல் வந்து சில விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதாவது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்குவாடில் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது நம்ம அதை பற்றி முதல்ல பேசிடலாம். ஆயுஷ் மாத்ரேக்கு வந்து போன மேட்ச்சில் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட மேட்ச் ஆடும்போது அவர் ஹாம்ஸ்ட்ரிங் டேர் 1 இருக்குது. டேர் 1 இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அவர் இந்த இன்ஜுரி வந்து ஹாம்ஸ்ட்ரிங் ரொம்ப பலமாக அடிப்பட்டனால இந்த சீசன்லேருந்து அவர் அவுட். ஸோ ஆயுஷ் மாத்ரே வந்து ஒன் ஆஃப் தி மெயின் பேட்டர்ஸாக இருக்கார் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், சஞ்சு சாம்சன் அண்ட் ஆயுஷ் மாத்ரே 2 பேர் சேர்ந்து ஒரு பெரிய அளவுக்கு பார்ட்னர்ஷிப்லாம் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து ஒரு அருமையான ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தார். அந்த ஒரு ஹாஃப் செஞ்சுரி யாரும் மறக்க மாட்டோம், அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தார். இது வரைக்கும் இந்த சீசனில் வந்து ஆயுஷ் மாத்ரே 6 மேட்ச் ஆடியிருந்தார், 201 ரன் அடிச்சிருந்தார். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 177.37.
அதே போலோட 2 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த சீசனில் பார்க்கும்போது 73 ரன்ஸ். ஸோ இது வந்து இந்த சீசனுக்கு எவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு முடிவாயிடுச்சு. ஆயுஷ் மாத்திரம் இந்த சீசன் இந்த ஐபிஎல் 2026 சீசனில் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் ஏற்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் போயின்ட்டு இருக்கு. ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம். நான் முதல் மேட்ச் பற்றி நம்ம பேசும்போது உருவில் பட்டேல் பற்றி நான் பேசியிருந்தேன். உருவில் பட்டேல் கூட வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் சிஎஸ்கேக்கு வந்து ஷேக் ரஷீத் கூட ஓப்பனிங் ஆடியிருந்தார். ஒரு அருமையான பேட்டர். அதே போல் வந்து ஒரு அருமையான சீசன், டொமஸ்டிக் சீசன் இந்தியன் கிரிக்கெட்டில் வந்து வச்சுக்கிட்டு இந்த ஐபிஎலுக்கு வந்திருக்காரு. ஸோ அவரோட சீசன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். குஜராத் ஆடின்னு இருக்கார் அவர். ரஞ்சி ட்ரோஃபி, விஜய் ஹசாரே, சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபி. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபி 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு செஞ்சுரி 28 பந்துலேயே அடிச்சிருந்தார். இந்த சீசன் 2025-2026 சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா 31 பந்துலேயும் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தார். ஸோ அவருக்கு ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. வெஸ்ட் ஜோன் சார்பாகவும் சரி, குஜராத் சார்பாகவும் சரி, இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் வந்து ஒரு நல்ல பலமான ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்காரு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உர்வில் பட்டேல் வந்து இந்த சீசன் சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபி மட்டுமே நம்ம எடுத்து பார்த்தா 7 மேட்ச் ஆடி இருந்தார். 195 ரன்ஸ் அடிச்சிருந்தார். அதே போல் வந்து அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் 119 நாட் அவுட்டாக இருந்துச்சு. அவரோட ஆவரேஜ் கூட பார்க்கும்போது ஒரு அட்டகாசமான ஆவரேஜாக இல்லைனா கூட வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு குஜராத் டீமுக்கு. 32.50. ஸோ ஒரு நல்ல ஆவரேஜ் T20 கிரிக்கெட்டில். பட் நம்ம அது வந்து ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கும்போது நம்ம பெரும்பாலும் வந்து T20 கிரிக்கெட்டில் ஆவரேஜ் விட ஸ்ட்ரைக் ரேட் தான் பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 243.75. ஸோ ஒரு அட்டகாசமான ஒரு பிளேயர். குஜராத்துக்கு வந்து ஓப்பனிங் ஆடிட்டு இருப்பார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு கொஞ்சம் ஃப்ளோட்டிங் கூட பண்ணுவார். 1 டவுன் 2 டவுன் இறக்கி விட்டால் கூட ஆடுவார். பட் ஆஸ் அ ஓப்பனராக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. ஆயுஷ் மாத்திரை இல்லைனா கூட வந்து. ஸோ இதில் வந்து விஜய் ஹசாரே ட்ரோஃபியில் கூட ஒரு அட்டகாசமான சீசன் வச்சுருக்காரு இந்த 2025-2026 சீசனில். 7 மேட்ச் ஆடியிருந்தார். அதே போல் வந்து 194 ரன்ஸ் அடிச்சிருந்தார். அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 64. அதே போல் வந்து ஆவரேஜ் 27.71. ஸோ உர்வில் பட்டேலோட ஒரு அட்டகாசமான ஒரு ஃபார்ம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அவர் ஏன் எடுக்கல இந்த சீசன், அது வந்து ஒரு கேள்வி கேட்டாமல் தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து கார்த்திக் சர்மா எடுத்திருக்காங்க முதல் ஒரு 2-3 மேட்ச்சில். அவர் அந்தளவுக்கு அந்த வாய்ப்பை வந்து பெருசாக வந்து ப்ரூவ் பண்ணலை. பட் ஸ்டில் கார்த்திக் சர்மா வந்து எடுத்திருக்காங்க. பட் உர்வில் பட்டேல் வந்து நம்ம பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக எடுத்திருப்பாங்கன்னு நம்ம நினச்சி பார்த்தோம். பட் கார்த்திக் சர்மா யார் என்ன எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். கார்த்திக் சர்மா வந்து டொமஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஆடிட்டு இருக்காரு. ரஞ்சி ட்ரோஃபி, விஜய் ஹசாரே, சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபி. நம்ம வந்து முதல்ல வந்து சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபியை பார்த்துடலாம். 5 மேட்ச் ஆடியிருந்தார். 5 மேட்ச்சில் வந்து 133 ரன்ஸ் அடித்தார். அதே போல் வந்து அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 46. ஸ்ட்ரைக் ரேட் 160.24. ஆவரேஜ் வந்து 26.6. ஸோ கார்த்திக் சர்மா யார் பார்த்துடலாம். கார்த்திக் சர்மா வந்து இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் ஒரு சில மேட்ச் ஆட விட்டாங்க. ஸோ கார்த்திக் சர்மா வந்து ராஜஸ்தானுக்கு வந்து ரஞ்சி ட்ரோஃபி, சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபி, அதே போல் விஜய் ஹசாரே ட்ரோஃபி ஆடிட்டு இருக்காரு. அவர் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2, நம்பர் 3 அந்த மாதிரி ராஜஸ்தானுக்கு ஆடிட்டு இருப்பார் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அவர் டெபியூலே அடிச்சிருக்கார் ரஞ்சி ட்ரோஃபியில். ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்டார்ட் அவரோட ரஞ்சி ட்ரோஃபி கிரிக்கெட் கரியரில். ஒரு செஞ்சுரி அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இந்த சீசனில் இருக்குன்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் வேலத்தில் எடுக்கும் போதே வந்து பார்த்துருக்காங்க. அதே போல் வந்து பேக்கப் பண்ணும்போது கூட வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டில் அருமையான ஒரு ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ரஞ்சி ட்ரோஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உத்தராகண்ட் அகேன்ஸ்டாக வந்து நான் சொன்ன மாதிரி செஞ்சுரி அடித்தார். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஹசாரே ட்ரோஃபியில் வந்து அவர் வந்து டாப் ரன் ஸ்கோரர் ராஜஸ்தான் டீமுக்கு. 8 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 445 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்கோர். அதாவது வந்து ஒரு பேட்டராக வந்து பார்க்கும்போது டாப் ஆர்டர் பேட்டராக நல்ல அந்த வாய்ப்பை வந்து எடுத்துக்கிட்டு 2 கையால் கிராப் பண்ணி பெரிய அளவுக்கு அவர் ஸ்கோர் பண்ணார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் 123 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஆவரேஜ் வந்து 55.62. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் கூட. பெரும்பாலும் நான் சொல்கிற மாதிரி வந்து விஜய் ஹசாரே அதாவது 50 ஓவர்ஸ் ஃபார்மேட்டில் வந்து ஆவரேஜ் பார்க்கும்போது கூட ஒரு நல்ல ஆவரேஜ் தான் இருந்துச்சு. இதில் 2 செஞ்சுரி அடித்தார், 2 ஹாஃப் செஞ்சுரி கூட அடிச்சிருந்தார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபியில் கூட 5 மேட்ச் ஆடியிருந்தார். இதில் வந்து 133 ரன்ஸ் அடித்தார் 2025-2026 சீசனில். அதே போல் வந்து அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் 46 இருந்துச்சு. ஸ்ட்ரைக் ரேட்டு 160.24. ஆவரேஜ் வந்து 26.6. ஸோ
T20 ஃபார்மேட்டில் வந்து ஓரளவுக்கு இன்னும் அவரோட திறமையை காட்டல சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபியில். பட் விஜய் ஹசாரேல நம்ம பார்த்துருக்கோம். ரஞ்சி ட்ரோஃபியில் வந்து பெரிய அளவுக்கு அவர் வந்து செஞ்சுரிலாம் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அவர் கரியப்பில் வந்து ரஞ்சி ட்ரோஃபி சீசன் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவர் மொத்தமாக 3 செஞ்சுரியோட இருக்கார். ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் ரஞ்சி ட்ரோஃபி கரியர்லையும் இந்தியன் டொமஸ்டிக் கரியர்லையும். இந்த ஐபிஎல் சீசனில் பார்க்கும்போது இது வரைக்கும் 3 மேட்ச் அவருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதே போல் வந்து அதில் வந்து 25 ரன்ஸ் மட்டுமே அடித்தார். அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 18 ரன்ஸ் இந்த சீசனில். ஸ்ட்ரைக் ரேட்டு கூட 119 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ கார்த்திக் சர்மா வந்து பெரும்பாலும் நம்ம எப்படி எடுத்தாங்க, சர்ப்ரைஸாக எடுத்தாங்கன்னு நினச்சோம். பட் வந்து பெரும்பாலும் அந்த கேம்பில் எந்த பிளேயர்ஸில் எந்த ஃபார்மில் இருக்காங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கார்த்திக் சர்மா எடுத்திருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருவில் பட்டேல் எடுக்கிற ஒரு வாய்ப்பு சிஎஸ்கே இருக்குது. ஏன்னா வந்து ஆயுஷ் மாத்திரை இன்ஜுரி ஆன பிறகு. ஸோ அதே போல் வந்து நம்ம வந்து பிரசாந்த் வீர் இவர் வந்து நம்ம சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. பட் எடுக்கும்போது வந்து பெரும்பாலும் வந்து ஆஸ் அ ஸ்பின்னராக நிறைய மேட்சஸ் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் பர்டிகுலராக ரஞ்சி ட்ரோஃபி, விஜய் ஹசாரே, சையத் முஸ்தக்கில் வந்து பர்ஃபார்ம் பண்ணார். எப்படி பர்ஃபார்ம் பண்ணார் அதுவும் நம்ம பார்த்துடலாம். இவர் வந்து கண்டிப்பாக வந்து ஆயுஷ் மாத்திரைக்கு கண்டெண்டர் கிடையாது. பட் வந்து ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் சிஎஸ்கேல வந்து வச்சுருக்காங்க பிளேயர்ஸு. இவர் ரவீந்திர ஜடேஜாவுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை எடுக்கிறதுக்கு வந்து பிரசாந்த் வீர் எடுத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு நல்ல சீசன் தான் அவர் வச்சுருக்காரு. 2025-26 சீசனில் வந்து பார்க்கும்போது விஜய் ஹசாரேல 8 மேட்ச் ஆடிருக்காரு. 8 மேட்ச்சில் வந்து 7 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. அதில் 133 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் கூட 37 நாட் அவுட். ஆவரேஜ் கூட 44.33. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டோட முடிச்சிருக்காரு. 120.90. விக்கெட்ஸ் அதாவது நம்ம வந்து பெரும்பாலும் இவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக நிறைய முறை பயன்படுத்தியிருக்காங்க. அவரோட ஹோம் டீம் கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஸ்பின்னராக கூட ஆப்ஷனாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதில் வந்து 10 விக்கெட் எடுத்திருந்தார். அதே போல் அவரோட பெஸ்ட் போலிங் கூட 3 for 47 அட்டகாசமான ஒரு போலிங். ஸோ இந்த பக்கம் வந்து சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபியில் போட்டு பார்க்கும்போது 7 மேட்ச் ஆடிந்தார். அவர் பேட் வச்சுக்கிட்டு 112 ரன் அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் கூட 40, ஆவரேஜ் 37.33, ஸ்ட்ரைக் ரேட் கூட 169.89. அட்டகாசமான ஒரு ஸ்ட்ரைக் ரேட். பட் ஸ்டில் ஆஸ் அ பவுலராக வந்து பயன்படுத்தும் பார்க்கும்போது அவர் நல்ல ஒரு எஃபெக்டிவான பவுலராக இருந்தார். 9 விக்கெட் எடுத்திருந்தார். அதே போல் வந்து பெஸ்ட் போலிங் கூட 3 விக்கெட் எடுத்து 29 ரன் கொடுத்திருந்தார். போலிங் ஆவரேஜ் அட்டகாசமாக இருந்துச்சு 18.77 சீசன் முடிஞ்ச பிறகு. ஸோ ஆஸ் அ பவுலராக ஏன் பயன்படுத்தலை அதுதான் வந்து ஒரு கேள்வியாக இருந்தது. இந்த சீசன் ஆரம்பத்துலேருந்து நான் தான் கேட்டிருக்கேன். பிரசாந்த் வீர் எடுத்திருக்கீங்க சரி, எடுத்த பிறகு வந்து ஏன் சரியாக பயன்படுத்தலை அதுதான் ஒரு கேள்வி. அதே போல் வந்து யூபி T20 லீகில் கூட, அதாவது நம்ம தமிழ்நாடு பிரீமியர் லீக் மாதிரி அவங்க யூபி T20 லீக் ஸ்டேட் லீக் இருக்குது. அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா 10 மேட்ச் ஆடி இருக்காரு. 320 ரன்ஸ் அடிச்சிருக்காரு பேட்டால். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 155.34 இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து போலிங்கில் பார்க்கும்போது கூட வந்து 8 விக்கெட்ஸ் எடுத்தார். ஈகானமி கூட 6.69. அட்டகாசமான ஒரு ஈகானமி ரேட் T20 கிரிக்கெட் ஃபார்மேட்டில் பார்க்கும்போது. ஆவரேஜ் கூட 21.75. அவரோட பெஸ்ட் போலிங் 3 விக்கெட் எடுத்து 38 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு ஆஸ் அ நல்ல ஆல்ரவுண்டராக இருக்கார் டீமில். இவர் போலிங்க்கு வந்து டெத் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தார் அவரோட யூபி T20 லீகோட அந்த ஒரு ஃபார்மேட்டில் அந்த ஒரு டீமுக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட போலிங் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விக்கெட்டாவது எடுத்திருந்தார் அந்த யூபி T20 லீகில். மேட்ச் அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் அந்த மாதிரி ஒரு கணக்கோடு தான் இருந்தார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ட்ராக் ரெக்கார்டு வச்சுக்கிட்ட ஒரு ஆல்ரவுண்டரை வந்து வெறும் பேட்டிங் மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்க போலிங் பயன்படுத்தாமல் போனது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் சிஎஸ்கே பண்ணது. ஏன்னா இவர் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு வந்து சொல்ல முடியாது. நம்ம இதுக்கு முன்னால் வந்து பார்த்த தோல்வியில் ஒரு மேட்சாவது நம்ம வந்து ஜெயிச்சிருப்போம். பட் வந்து அந்த ஒரு போலிங் ஃபேக்டரை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய ட்ராபேக். இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது ராமகிருஷ்ணா கோஷ் அவரை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ராமகிருஷ்ணா கோஷ் வந்து குர்ஜப்னீத் சிங் பதிலாக வந்து எடுத்தால் பெட்டராக இருக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து குர்ஜப்னீத் சிங் வந்து இது வரைக்கும் 3 மேட்ச் ஆடியிருந்தார். அதே போல் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். அவரோட ஈக்கானமி பார்த்தீங்கன்னா 10.47, அதாவது வந்து 10 ரன் பர் ஓவர் கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்கு ஈக்கானமி வச்சுருக்காரு. எனக்கு தெரியும், அதாவது நான் குர்ஜப்னீத் கூட நல்லா பழகினவர் தான். ஸோ அதனால் எனக்கு தெரியும் அவரோட போலிங் எஃபெக்டிவாக இருக்குன்ட்டு. பட் இந்த சீசன் பார்க்கும்போது அந்த அளவுக்கு நினைக்கிற அளவுக்குலாம் பர்ஃபார்மன்ஸ் அவர் போலிங்லேருந்து நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ அதனால் அவர் பதிலாக வந்து ராமகிருஷ்ணா கோஷை எடுத்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா வந்து அந்த ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து கடைசி ஓவர் மட்டும் தான் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாரு. பர்டிகுலராக எஸ்ஆர்ஹெச் கூட.
வெறும் 8 ரன்ஸ் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். இல்லைனா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். எக்கச்சக்கமாக ரன்ஸ் வந்து அவரோட போலிங்லேருந்து வந்தது. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து T20 ஃபார்மேட்டில் சிஎஸ்கே வந்து பெரும்பாலும் நிறைய இடத்துல நல்லா பண்ணுறாங்க. பட் ஒரு சில இடத்துல வந்து சொதப்புற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த சொதப்புற இடம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். பவுலர்ஸ் வந்து அதிகமாக ரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய செட்பேக். ஸோ ராமகிருஷ்ணா கோஷ் யார் நம்ம பார்த்துடலாம். விஜய் ஹசாரே ட்ரோஃபி 2025 2026 பார்த்தீங்கன்னா 7 மேட்ச் ஆடிருந்தார். அதில் வந்து 225 ரன்ஸ் பேட்டால் அடிச்சிருக்காரு. 73 ஹையஸ்ட் ஸ்கோர். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கூட 45 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் 50 ஓவர்ஸ் ஃபார்மேட்டில். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 119.04, 2 ஹாஃப் செஞ்சுரி வரை அடிச்சிருக்காரு. ஸோ இப்போ சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கட்டாயமாக தேவை. குர்ஜப்ரீத் சிங் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர் கண்டிப்பாக தேவை தான். பட் வந்து லெஃப்ட் ஆர்ம் பவுலர் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து வெறுமே வந்து ரன்ஸ் ஃப்ளோ மட்டுமே வந்து கிடச்சிருந்துச்சுன்னா ஆஸ் அ ரிசல்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அடியாக இருக்கும். ஸோ அதனால் ராமகிருஷ்ணா கோஷை எடுத்தால் கண்டிப்பாக ஒரு பேட்டிங்க்கு ஒரு எட்ஜ் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் கூட நல்லா போடுவார், ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா வந்து விஜய் ஹசாரே ட்ரோஃபியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 17 விக்கெட் எடுத்திருந்தார். அவர் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் மகாராஷ்டிரா அவங்களோட ஸ்டேட் டீமுக்கு. அதே போல் 8வது ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்த விஜய் ஹசாரே ட்ரோஃபி அந்த 2025-26 சீசனில். பெஸ்ட் போலிங் கூட பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்ஸ் எடுத்து 42 ரன் கொடுத்தாரு ஒரு மேட்ச்லேயே. ஸோ 7 for 42 ஒரு மேட்ச்லனா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெஸ்ட் போலிங். அதே போல் வந்து அவரோட போலிங் ஆவரேஜ் கூட 15.82. ஸோ ஒரு அட்டகாசமான ஒரு போலிங். ஸோ என்ன தேவையோ T20 ஃபார்மேட்டுக்கு எல்லாமே இவர் வச்சிருக்காரு. ஏன் வந்து சிஎஸ்கே வந்து பயன்படுத்தல புரியல. ஏன்னா வந்து ஸ்டார்டிங் கட்டத்திலே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 2-3 மேட்சாவது ஜெயிச்சிருக்கலாம். இந்த பக்கம் வந்து உர்வில் பட்டேலை பயன்படுத்தியிருக்கலாம். கார்த்திக் சர்மா 3 மேட்சுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் அட்லீஸ்ட் ஒரு 2 மேட்ச் பார்த்த பிறகு 3வது மேட்சாவது உர்வில் பட்டேல் கொடுத்துருக்கலாம். பட் இப்போ புதுசாக கொண்டு வரப்போ கொஞ்சம் ப்ரெஷர் உர்வில் பட்டேலுக்கு இருக்க தான் செய்யும். அதே போல் இந்த பக்கம் வந்து குர்ஜப்ரீத் சிங் வந்து எடுத்திருக்காங்க. பட் அட் த சேம் டைம் வந்து கலீல் அகமதுக்கு இன்ஜுரி ஆன பிறகாவது வந்து ராமகிருஷ்ணா கோஷை எடுத்திருக்கணும். பட் முகேஷ் சௌத்ரி எடுத்திருக்காங்க. அவர் முதல்ல வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்த பிறகு கூட வந்து கடைசி ஸ்பெல்லில் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இவரை ஏன் மிஸ் பண்ணிட்டாங்க புரியல. அதே போல் ரஞ்சி ட்ரோஃபியில் கூட 17 விக்கெட் எடுத்திருந்தார். சையர் முஸ்தக் அலி ட்ரோஃபியில் வந்து அந்தளவுக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா வாய்ப்பு ஒரே 3 மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அதில் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தார். ஸோ இப்போ நம்ம வந்து கலீல் அகமதோட ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது வந்து சிமர்ஜித் சிங் சொல்லிட்டு இருக்காங்க, ஆகாஷ் மத்வால், உமேஷ் யாதவ், ராஜவர்தன் ஹங்கன்கேக்கர் அப்படின்னாங்க. ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க சிஎஸ்கே. பட் வந்து என்ன நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் 2 பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இவர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பாக என்ன எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து ராஜவர்தன் ஹங்கன்கேக்கர் எடுப்பேன். ஏன்னா வந்து அருமையாக வந்து ரஞ்சி ட்ரோஃபியும் வந்து ஆடிந்தார். 2 மேட்ச்சில் வந்து 4 இன்னிங்ஸ் ஆடினார். அதிலே போல் நான் 10 விக்கெட் எடுத்திருந்தார் அவரோட டீமுக்கு. மகாராஷ்டிராக்கு ஆடிந்தார். அவர் இந்த அவரோட ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. அதே போல் பெஸ்ட் போலிங் பார்க்கும்போது 5 விக்கெட் எடுத்திருந்தார் 44 ரன்ஸ் கொடுத்து ஒரு இன்னிங்ஸில். அதே போல் அவரோட பவுலிங் ஆவரேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா 11.50. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருந்தார் ரஞ்சி ட்ரோஃபியில். அதே போல் வந்து சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபியில் கூட வந்து பார்க்கும்போது 7 மேட்ச் ஆடிந்தார், 11 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். இந்த பக்கம் விஜய் ஹசாரே ட்ரோஃபியில் கூட 7 மேட்ச்சில் 13 விக்கெட் எடுத்தார். அவரோட ஈக்கானமி கூட பார்க்கும்போது நல்ல ஒரு 7.33, அதே போல் வந்து 5.32 T20 அண்ட் லிஸ்டே கிரிக்கெட்டில் அந்த மாதிரி வச்சுருக்காரு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இவர் ஃபார் பெட்டர். ஏன்னா வந்து ஆகாஷ் மத்வால் ரஞ்சி ட்ரோஃபி ஆடலை. அவர் கடைசியாக ஆடினது வந்து 2024 சீசனில். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபியில் கூட வந்து 6 மேட்ச்சில் வெறும் 3 விக்கெட் மட்டும் தான் எடுத்தார். இந்த பக்கம் விஜய் ஹசாரே ட்ரோஃபியில் வந்து ஒரு மேட்ச் ஆனாலும் விக்கெட் எடுக்கலை. உமேஷ் யாதவை பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம், எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ன்ட்டு. என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உமேஷ் யாதவ் கூட எடுக்கணும் நான் வந்து சொல்லுவேன். பட் வந்து ஒரே ஆப்ஷனாக இருக்கும்போது இப்போ இன்ஃபார்ம் பிளேயர் எடுத்தால் பெட்டராக இருக்கும் சிஎஸ்கேக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து 4 தோல்வி சந்திச்சிருக்காங்க. 2 மேட்ச் வந்து வெற்றியோட தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து டேபிளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 7th பொசிஷன் 8th பொசிஷன் அந்த மாதிரி தான் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வெற்றி தேவைன்னா இப்போ இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் எடுத்தால் தான் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த பட்சத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நான் ராஜவர்தன் ஹங்கன்கேக்கர் போவேன். ஏன்னா வந்து உமேஷ் யாதவே வந்து பார்த்தீங்கன்னா சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபி மட்டும்தான் ஆடினார். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் வந்து 3 விக்கெட் மட்டுமே எடுத்தார். ஸோ பவுலிங் ஆவரேஜ் கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு 35.66. ஸோ அதனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா கலீல் அகமதோட ரீப்ளேஸ்மெண்ட் ராஜவர்தன்
ஹங்கன் கேக்கர் எடுத்தால் பெட்டராக இருக்கும். குர்ஜீப்னத் சிங் பதிலாக வந்து இப்போ மும்பை இந்தியன்ஸோட மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ராமகிருஷ்ணா கோஷ் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டீம் ஸ்ட்ரென்த் ஆகும். அன்ஷுல் கம்போஸ் வந்து பர்பிள் கேப் வச்சிருக்காரு. நல்ல நியூஸ் சிஎஸ்கேக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. விக்கெட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது எடுக்கிறாரு. ஸோ எம்ஐயோட நம்ம வந்து பார்த்துடலாம் அவங்களோட சீசன் கேம்பெயின் எப்படி இருக்குன்ட்டு. முதல் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து கூட ஆடினாங்க வாங்கேடி ஸ்டேடியத்தில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் முதல்ல பேட்டிங் எடுத்து 220 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்துல் தாக்கூர் அதே போல் வந்து ஹர்திக் பாண்டியா தான் விக்கெட் எடுத்தாங்க. ஷார்துல் தாக்கூர் 3 விக்கெட் எடுத்தார். அதே போல் ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுத்தார். பட் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம் T20 ஃபார்மேட்டில் நம்பர் 1 பவுலர் அப்படின்ட்டு. பட் வந்து இந்த சீசன் த சீசன் வந்து அவர் வந்து சரியாக பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அதே போல் வந்து நிறைய ரன்ஸ் கொடுத்தாரு. பட் அது ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபேக்டராக இருந்தால் ஒரு குட் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்துல் தாக்கூர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் தான் ஒரு குட் நியூஸ். இந்த பக்கம் பவுலிங் பார்க்கும்போது ட்ரெண்ட் போல்ட் முதல் மேட்ச்சில் எடுத்திருந்தாங்க. அவரும் ஃபெயில் ஆனார். பட் வந்து மும்பை இந்தியன்ஸ் அப்படி வந்து மேட்சை ஜெயிச்சிட்டாங்க 6 விக்கெட்ஸில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. பட் வந்து பேட்டிங்கில் பார்க்கும்போது கூட ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்குது. ரயன் ரிக்கில்டன் வந்து ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் வந்து பெரிய அளவுக்கு கிளிக் ஆகி பர்ஃபார்ம் பண்ணார். முதல் மேட்ச்சில் வந்து 81 ரன் அடிச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட ஒரு காம்பினேஷன் ஒரு பிரம்மாண்டமான பார்ட்னர்ஷிப் 148 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ரோஹித் சர்மா அதில் வந்து 78 ரன்ஸ் அடித்தார். ஸோ அதனால் வந்து தப்பிச்சிட்டாங்க. பட் வந்து பேட்டிங்லேயும் அங்கே வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்குது. பவுலிங்லேயும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸ். அதாவது முழு டீம் பூம்ரா நம்புற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பூம்ரா பர்ஃபார்ம் பண்ணலன்னா அடி வாங்குறாங்க. அதே போல் ட்ரெண்ட் போல்ட்டை கூட நம்பியிருந்தாங்க செகண்ட் ஆப்ஷனாக. அவரும் வந்து பெரிய அளவுக்கு இந்த சீசன் பர்ஃபார்ம் பண்ணலை. அடுத்த மேட்ச் வந்து பார்க்கும்போது கூட டெல்லி கேபிட்டல்ஸ் கூட ஆடிருந்தாங்க டெல்லியில். ஸோ அதில் அவர் கூட பார்த்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா 35 ரன்ஸ் அடித்தார். ஸோ டாப் ஆர்டர் மேலே ரிலே பண்ணும்போது ரோஹித் சர்மா மேலே தான் அதிகபட்சத்தில் டிபெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு மிடில் ஆர்டரில் வந்து பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா மேலே டிபெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. யாருமே பர்ஃபார்ம் பண்ணலைன்னா கடைசியில் வந்து ஹர்திக் பாண்டியா மேலே வந்து அந்த பாரத்தை வந்து அவங்க தூக்கி போடுற மாதிரி தான் இருக்குது. பட் ஓவரால் பார்க்கும்போது எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணி பெரிய அளவுக்கு ஸ்கோர் கொண்டு போகணும். அந்த இது ஒரு டீமில் நம்ம இப்போ பார்த்தது கிடையாது இது வரைக்கும். மும்பை கூட 6 மேட்ச் ஆடி இருக்காங்க. 2 மேட்ச் மட்டுமா ஜெயிச்சிருக்காங்க. மிச்சம் 4 மேட்ச் தோல்வி சந்திச்சிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் கூட மறுபடி சொதப்பல். ஜஸ்பிரீத் பும்ரா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்துல் தாக்கூர் கூட வந்து பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கனால மும்பை இந்தியன்ஸ் கூட வந்து ஒரு பெரிய செட்பேக் இருக்குது அவங்களுக்கும். அதே போல் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட முதல் பந்துலேயே வந்து ஜஸ்பிரீத் பும்ரா போடும்போது வைபவ் சூரியவன்ஷி 6 அடிச்சிருக்காரு. ஸோ அதுலேயே வந்து அவர் போலிங் டீகோட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. பட் ஓவரால் பார்க்கும்போது வந்து ஜஸ்பிரீத் பும்ரா எத்தனை நாள் எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த 2 பிளேயர்ஸ் தவிர மிச்ச பிளேயர்ஸ் மேலே கூட வந்து டிபெண்ட் பண்ணி ஒரு டீம் ஒர்க்காக பண்ண தான் வந்து கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பெரிய அளவுக்கு போலிங் அந்த ராஜஸ்தான் கூட வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் கூட ஏதோ சுமாராக தான் ஆடிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு பர்டிகுலராக வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு. அடுத்தது வந்து பார்க்கும்போது இந்த பக்கம் 4வது மேட்ச்சு கூட ஆர்சிபி கூட வாங்கேடியில் ஆடும்போது கூட வந்து மறுபடி அதே பிரச்சனை தான் அவங்களுக்கு போயின்ட்டுருக்கு. ரிக்கில்டன் மேலே நான் சொன்ன மாதிரி ரிக்கில்டன் வந்து ஓரளவுக்கு ஆடிந்தார். பட் ஓவரால் பார்க்கும்போது வந்து பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் சின்ன பார்ட்னர்ஷிப்ஸ் தான் ஆடினாங்க. முதல் மேட்ச்சில் 148 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு பார்த்தீங்களா. ரயன் ரிக்கில்டன், ரோஹித் சர்மா அந்த பார்ட்னர்ஷிப் வந்து மறுபடியும் நம்ம பார்க்கல. சின்ன பார்ட்னர்ஷிப் பார்த்தனால தான் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு அடி வாங்கியிருக்கு. பெரும்பாலும் T20 ஃபார்மேட்டில் நான் சொல்கிற மாதிரி பவர் பிளேயில் வந்து நல்லா பயன்படுத்திக்கணும், நிறைய ரன்ஸ் அடிக்கணும். அதே போல் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் தேவை. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த 148 ரன்ஸ் அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்தால் தான் வந்து டீம் ஜெயிக்க முடியும். இந்த பக்கம் சஞ்சு அண்ட் ஆயுஷ் மாத்திரை கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஒரு மேட்ச் அடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்தால் தான் வந்து மேட்சை வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மேட்ச்சில் வந்து குவிண்டன் டிகாக் கொண்டு வந்துட்டாங்க. குவிண்டன் டிகாக் வந்த பிறகு ஒரு செஞ்சுரி அடித்தார். ஒரு நல்ல நியூஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு. அதே போல் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட ஆடுற மேட்ச்சில் கூட வந்து வில் ஜாக்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு வில் ஜாக்ஸ் கூட டீமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டார். ஸோ சில விஷயங்கள் மாற்றங்கள் நடந்துருக்கு, சில எக்ஸ்பெரிமெண்டேஷன் நடக்குது மும்பை இந்தியன்ஸ்க்கு. இந்த பக்கம் குவிண்டன் டிகாக் ஒரு செஞ்சுரி, அதே போல் ரயன் ரிக்கில்டன் கொஞ்சம் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அந்த மாதிரிலாம் வந்து இங்கே அங்கே வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, பேட்சப் பண்ணுறாங்க.
பட் ஓவரால் பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ்க்கும் வந்து இன்கன்சிஸ்டன்சி கூட தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ சிஎஸ்கே டீம் எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் வந்து என்னோட ஒரு தாட் நான் சொல்கிறேன். ஸோ சஞ்சு சாம்சன் அண்ட் உர்வில் பட்டேல் ஓப்பனிங் போனால் பெட்டராக இருக்கும். ஆயுஷ் மாத்திரை இல்லாதனால வந்து கண்டிப்பாக வந்து உர்வில் பட்டேல் நம்பர் ஒன் டவுன் பேட்டராக இறக்குற பதிலாக ஓப்பனிங் இறக்கி விட்டால் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து அவர் டொமஸ்டிக் டீமுக்கு வந்து அவர் ஓப்பனிங் தான் ஆடி இருந்தார். ஸோ ஓப்பனிங் சஞ்சு கூட ஆடினா பெட்டராக இருக்கும். அதே போல் வந்து எப்படி இருந்தால் ருத்ராஜ் கைக்கோடு வந்து ஃபார்மில் பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ அவர் வந்து ஓப்பனிங் அவர் போய் அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணாமல் அந்த பவர் பிளே வேஸ்ட் பண்ணுற பதிலாக உர்வில் பட்டேல் அண்ட் சஞ்சு சாம்சன் போய் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு நல்லா கொண்டு போய் அதே போல் பவர் பிளே நல்லா பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பிறகு ருத்துராஜ் கைக்கோடு வந்து அந்த சப்போர்ட்டிங் ரோல் ஆடலாம் ஆஸ் அ கேப்டனாக. அதுக்கு பிறகு டெவால் ப்ரோவிஸ் இவர் வந்து ஒரு மேட்ச் நல்லா ஆடினார் சிஎஸ்கேக்கு. அதே போல் வந்து போன மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட வந்து டக் அவுட் ஆனார். ஸோ இவர் மேலே கொஞ்சம் ரிலை ஆகிற மாதிரி இருக்குது ஆஸ் அ ஃபாரின் பிளேயர் பார்க்கும்போது சிஎஸ்கே. ஸோ கட்டாயமாக இவர் வந்து கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணணும் சிஎஸ்கேக்கு. ஏன்னா வந்து டாப் ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ டெவால் ப்ரூவிஸோட ஒரு கான்ட்ரிபியூஷன் ஆஸ் அ டாப் ஆர்டராக வந்து சிஎஸ்கே வந்து நல்லாவே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சர்ஃப்ராஸ் கான் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு த்ரூ அவுட் இந்த சீசன். ஒரு கேமியோ ரோலும் ஆடுறார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு முக்கியமான ரோல் 50 ரன்ஸ் ஆர்சிபி அகேன்ஸ்டாக கூட அடித்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயர், கேலிபர் பிளேயர். நான் நம்பர் 5 அவர் போடுறேன். ஏன்னா வந்து ஒரு நல்ல பிளேயர் தேவை. அவருக்கும் வந்து சில பால்ஸ் பேஸ் பண்ணால் கண்டிப்பாக அவரும் வந்து நல்ல ஸ்கோர் கொண்டு போவார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் வீர். நான் எதுக்கு பிரசாந்த் வீர் எடுக்கிறேன்னா ஆஸ் அன் ஆல்ரவுண்டராக எடுக்கணும்னு பார்க்குறேன். நம்ம அகில் ஹோசன் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அகில் ஹோசன் பயன்படுத்தினா ஒரு ஃபாரின் பிளேயரை வந்து வேஸ்ட் பண்ண மாதிரி. ஸோ என்ன வந்து கேட்டிங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை அகில் ஹோசன் பயன்படுத்துகிற பதிலாக எப்படி இருந்தாலும் நூர் அகமது இருக்கார். நூர் அகமதுக்கு பார்ட்னராக வந்து பிரசாந்த் வீரை போட்டால் பெட்டராக இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த T20 ஃபார்மேட் வந்து யூபி T20 ஃபார்மேட் பார்த்து தான் வந்து பேட்டிங்கில் வந்து பெரும்பாலும் இறக்கி விட்றாங்க சிஎஸ்கே கொஞ்சம் அந்த மிடில் ஆர்டரில். ஸோ அந்த ஃபார்மை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டால் கூட எனக்கு முக்கியமாக வந்து ஆஸ் அ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் பயன்படுத்தணும்னு நான் பார்ப்பேன். அதுக்கடுத்தது சிவம் தூபே ஒரு நல்ல ஹிட்டர். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவரில் வந்து கட்டாயமாக இந்த மாதிரி ஒரு பிளேயர் தேவை. ஏன்னா விக்கெட் சீக்கிரமாக வந்துச்சுன்னா சிவம் தூபே மேலே ஒரு ப்ரெஷர் போட்டு அவர் அடிக்க சொன்னாலும் வந்து அது நியாயமான கருத்து கிடையாது. ஸோ சிவம் தூபே கொஞ்சம் லேட்டர் டவுன் தி ஆர்டரை வந்து அவர் வந்து ஹிட்டிங்க்கு மட்டும் பவர் ஹிட்டிங்க்கு மட்டும் வச்சாலே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான யூனிட்டாக இருக்கும் பேட்டிங். ஜேமி ஓவர்டன் இந்த சீசன் வந்து நல்ல பேட்டிங் அண்ட் போலிங் பண்ணிட்டு இருக்கார். ஸோ ஆஸ் அ ஆல்ரவுண்டராக நம்ம வந்து பயன்படுத்தும் போது அவர் வந்து நம்பர் 8 இருப்பார். நூர் அகமது லாஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நல்ல ஒரு ஈக்கானமியோட போட்டுருக்காரு. விக்கெட்ஸும் கிடைக்கிது. ஸோ அதனால் வந்து நூர் அகமதை வச்சு நான் கண்டினியூ பண்ணுவேன். அதே போல் அன்ஷுல் கம்போஜ் இப்போ பர்பிள் கேப் ஹோல்டர் அவரை வச்சு நம்ம வந்து போலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் போலரை பயன்படுத்த போகிறோம். ஏன்னா கலீல் அகமது இல்லாதனால. ராஜ்வர்தன் ஹங்கன்கேக்கர் நான் சொன்ன மாதிரி வந்து இவர் வந்து கலீல் அகமதை பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்தாங்கன்னா கூட சீக்கிரத்தில் சிஎஸ்கே பெட்டராக இருக்கும் ஆப்ஷனாக. ஏன்னா வந்து இன்ஃபார்ம் பிளேயர். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஏற்கனவே சிஎஸ்கேயோட செட்டப்பில் இருந்த பிளேயர் தான். அதனால் வந்து மறுபடியும் அவரே எடுத்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த ஆம்பியன்ஸ்க்கெலாம் வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் இல்லைனா மேத்யூ ஷாட் வந்து இம்பேக்ட் பிளேயர். இந்த 2 பிளேயர் இடையில யாராவது ஒரு பிளேயர் எடுக்கலாம். பர்டிகுலராக வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுத்து சிஎஸ்கே யாரும் சரியாக ஸ்கோர் பண்ணலன்னா கண்டிப்பாக மேத்யூ ஷாட்டை வந்து பயன்படுத்திக்கலாம் இம்பேக்ட் பிளேயராக. அதே போல் வந்து பேட்டிங் நல்லா ஆடிட்டாங்க. நல்ல ஒரு ஸ்கோர் கிடச்சிருக்கு. ஃப்ளாட் விக்கெட் மும்பையில் வாங்கேடி ஸ்டேடியத்தில் 200 ரன்ஸ் மேலே அடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு போலிங் எக்ஸ்ட்ரா போலர் தேவைன்னா கண்டிப்பாக ஸ்பென்சர் ஜான்சனை பயன்படுத்திக்கலாம். ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலராக இருப்பார். ஸோ ஸ்பென்சர் ஜான்சன், அன்ஷுல் கம்போஜ், ராஜவர்தன் ஹங்கன்கேக்கர், பிரசாந்த் வீர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நூர் அகமது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், சிவம் தூபே ஒரு ஆல்ரவுண்டர். ஒரு அருமையான டீமாக இருக்கும். எம்எஸ்டி பற்றி இன்னும் கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. மேனேஜ்மெண்ட் வந்து முழு விவரம் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்து தான் ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா 4 மேட்ச் தோல்வி சந்தித்த பிறகு வந்து எம்எஸ்டி வந்து சில சேஞ்சஸாக கூட கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ எம்எஸ்டி வந்தாருன்னா வந்து அது காம்போசிஷன் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எம்எஸ்டி இல்லைனா வந்து இந்த ஒரு பெஸ்ட் காம்போசிஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து டேபிளில் பார்க்கும்போது மும்பை வந்து 7th ரேங்க்கில் இருக்காங்க. இந்த மேட்ச் சிஎஸ்கே கூட ஜெயிச்சாங்கன்னா 5வது பொசிஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து சிஎஸ்கே வந்து இப்போதைக்கு வந்து 8வது பொசிஷனில் இருக்காங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து 5வதோ இல்லைனா 6வது ரேங்க்கோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து மும்பை இந்தியன்ஸாக இருந்தாலும் சரி, அதே போல் வந்து சிஎஸ்கே இருந்தாலும் சரி, லாஸ்ட் ஒரு 5 மேட்ச் எடுத்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரே மேட்ச் தான் ஜெயிச்சிருந்தாங்க.
இந்த பக்கம் சிஎஸ்கே வந்து 2 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இன்ஃபார்ம் பார்க்கும்போது சிஎஸ்கே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் சிஎஸ்கே ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண பார்க்கணும். ஸோ நம்ம சிஎஸ்கே பார்த்தாச்சு எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும்ன்ட்டு. பட் நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ் கூட எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது என்னோட தாட், அந்த மாதிரி டீம் இருந்தால் பெட்டராக இருக்கும்ன்ட்டு. ரோஹித் சர்மா முதல் மேட்ச் நல்லா ஆடினார், 78 ரன்ஸ் அடித்தார், ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் உருவாக்குனார். அதுக்கு பிறகு வந்து இன்னொரு மேட்ச் ஆடும்போது கூட வந்து அவர் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு பவர் பிளேயில். ஸோ அந்த ஸ்டார்ட்டை கொண்டு போகலாம் பெரிய அளவுக்கு. ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மா இந்த டீம் சிஎஸ்கே கூட ஆடியே ஆனோம். ஏன்னா வந்து கேப்டன் ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து எப்படி ரொட்டேஷன் பண்ணுறாங்க. பட் வந்து சிஎஸ்கே அகேன்ஸ்ட் தான் வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் டீம் தான் கொண்டு போகணும். ஸோ ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டிகாக் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் நல்ல ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்கும். இந்த பக்கம் அடுத்தது வந்து பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக ஒரு இந்தியன் டீம் T20 ஃபார்மேட்டுக்கு ஒரு கேப்டன், அதே போல் ஒரு அருமையான பிளேயர். ஸோ அதனால் வந்து சூரியகுமார் யாதவ் நம்பர் 3. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா திலக் வர்மா 112 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு நல்ல செஞ்சுரி, அது பயங்கரமான ஒரு 101 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு பயங்கரமான செஞ்சுரி, இம்பேக்ட் வந்து பயங்கரமாக கிரியேட் ஆகிருக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு. அவர் செஞ்சுரி அடித்த பிறகு மும்பை கூட ஜெயிச்சிருந்தாங்க, 99 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ ஜிடி அகெயின்ஸ்டாக அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து திலக் வர்மாவோட ஃபார்ம் பார்த்தே ஆனோம். ஸோ திலக் வர்மா வந்து நம்பர் 4. நமன்தீர் இவர் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நமன்தீர் வந்து லாஸ்ட் 2 சீசனாக எடுத்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஆனால் வந்து அடுத்த பேட்டர் கிட்ட வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கல. ஸோ அவர் ஒரு நல்ல கான்ட்ரிபியூட்டராக, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக மிடில் ஓவர்ஸில் அவர் நல்லா பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா கேப்டன் ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறமா வந்து ஃபாரின் பிளேயரில் வந்து ஒரு ஆப்ஷன் வில் ஜாக்ஸ் வராரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மும்பை மேனேஜ்மெண்ட். ஸோ வில் ஜாக்ஸ் வராருன்னா கண்டிப்பாக வில் ஜாக்ஸை எடுக்கலாம். இல்லை ஷெர்ஃபேன் ரூத்தர்ஃபோர்டு கூட நல்லா இந்த சீசன் ஆடிட்டு இருக்காரு மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஸோ ஷெர்ஃபேன் ரூத்தர்ஃபோர்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபார்மை இப்போ பார்க்கும்போது அதை வச்சு கண்டினியூ பண்ணால் பெட்டராக இருக்கும். இல்லை மும்பை இந்தியன்ஸ் மாற்றணும்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வில் ஜாக்ஸை கொண்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும், பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கும். பட் ஷெர்ஃபேன் ரூத்தர்ஃபோர்டை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக கூட பயன்படுத்திக்கலாம் மும்பை இந்தியன்ஸ். ஷார்துல் தாக்கூர் இந்த சீசன் வந்து நல்ல ஒரு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து கொஞ்சம் ரிலையபிள் பாலராக கூட இருக்கார் இப்போதைக்கு சமீபத்தில் மும்பை இந்தியன்ஸ்க்கு. அவரோட பேட்டிங் கேப்பபிலிட்டிஸ் கூட நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஸோ அதனால் வந்து ஷார்துல் தாக்கூர், அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அல்லா கசம்ஃபர், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் சேர்ந்த பிளேயர், கன்சிஸ்டண்ட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இந்த மும்பை இந்தியன்ஸ் இந்த சீசனில். ஸோ கண்டிப்பாக வந்து ஒன் ஆஃப் தி ஃபாரின் பிளேயர்ஸ் நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸாக எடுக்கலாம். அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா மறுபடியும் இந்த ஃபார்முக்கு வருவார் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், ஃபிங்கர்ஸ் கிராஸ். ஏன்னா வந்து அவர் ஃபார்முக்கு வந்தால் தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்க. இதுக்கு முந்தின சீசன்ஸ்லாம் வந்து அவர் ஃபார்மில் இருந்து விக்கெட்ஸ் நிறைய எடுத்தார், அது பிறகு தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவர் மேலே ரொம்பவே டிபெண்ட் ஆகிறாங்க. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா மறுபடியும் வந்து ஃபார்முக்கு வந்து விக்கெட்ஸ் எடுத்தார்னா கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரெண்ட் போல்ட் இங்கே நான் ஜஸ்ட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். பட் ஸ்டில் ஆஸ் அ லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போல்டராக எனக்கு தேவை. ட்ரெண்ட் போல்ட் இதுக்கு முன்னால் சீசன்ஸ்லாம் நம்ம ஒரு கணக்கு வச்சுருந்தோம், ஒரு முக்கியமான T20 பவுலர் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு கணக்கை நம்ம எடுத்துக்கலாம், கன்சிடர் பண்ணலாம். நிறைய பிளேயர்ஸ் டீகோட் பண்ணியிருக்காங்க ட்ரெண்ட் போல்ட். பட் ஸ்டில் ஆஸ் அ லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போல்டராக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிரிக்கெட்டில் சமீபத்தில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். மிச்சல் ஸ்டார்க், ஷஹின் ஷா அஃப்ரிதி, ட்ரெண்ட் போல்ட், ஏகப்பட்ட பவுலர்ஸ் இருக்காங்க இப்போதைக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் சர்க்கியூட்டில். ஸோ கண்டிப்பாக ட்ரெண்ட் போல்ட்டு வந்து நம்ம வந்து இடம் கம்மியாக வந்து போட்டு வைக்க முடியாது. ஸோ அதனால் நான் எடுப்பேன். எப்படி இருந்தாலும் வந்து இந்த மேட்ச்சில் ஒரு கம்பேக் கொடுப்பாங்கட்டு. ஏன்னா நிறைய ரைட் ஹேண்டட் பேட்டர்ஸ் வர இருக்காங்க சிஎஸ்கே. ஸோ அதனால் நான் அதை வச்சு அட்டாக் பண்ண தான் பார்ப்பேன். அஸ்வினி குமார் நல்ல ஒரு போலிங் போட்டுருக்காரு. இது வரைக்கும் வந்து லாஸ்ட் சீசன் நல்ல போலிங் போட்டார். இந்த சீசனில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து சிறப்பாக போலிங் போட்டிருந்தார். ஸோ இது ஒரு இம்பேக்ட் பிளேயராக கூட அவரை வந்து பயன்படுத்திக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் யூனிட் மும்பைக்கு. அதே போல் சிஎஸ்கேக்கும் வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஆன் பேப்பர்ஸில் பார்க்கும்போது 2 ஸ்ட்ராங் டீம்ஸ். இதுலேயே வந்து திடீர்னு ஒரு சர்ப்ரைஸை கூட கொண்டு வந்து இல்லை ஒரு டீமுக்கு வந்து சேலஞ்சை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதை பார்த்துட வேண்டியது தான். இந்த ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பிளேயர்ஸ் மேலே டிபெண்ட் ஆகிறாங்க. அவங்க பர்ஃபார்ம் பண்ணாததால் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. சிஎஸ்கேக்கு இங்கே இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளான் எக்ஸிக்யூஷன் வந்து வீக்காக இருக்கிறனால இங்கே ஃபெயில் ஆகிறாங்க. ஸோ
ரெண்டுமே திருத்திக்கிட்டு இந்த 2 டீம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கரமான கான்டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி மேட்ச்சில். அதே போல் இந்த மேட்ச் முடித்த பிறகு போஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து நம்ம வந்து போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் கவர் டிரைவில் பார்த்துடலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துன்னு வாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.